இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவாகிய யாசுவமேசியாவுடைய புத்திரராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாவுடைய மகிமையும் யாவுடைய கிருபையும் உங்களுக்குள் கடந்து வரத்தக்கதாக யாவுடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவர் உங்களோடு கூட பேச போகிறார். பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யாவின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். வாசிக்கப்பட்ட வேத பகுதி கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் ஒரு பேர் அதிர்ச்சியை கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவ ஜனங்களை ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. ஏனென்றால் ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் என்ன என்று அநேகருக்கு தெரியவில்லை. இப்ப இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்த்த காரியம், யாவின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இப்ப உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆசீர்வாதம் என்றால் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு மனக்கோட்டையை கட்டிடுவாங்க. இது மண்கோட்டையாய் சரிகிறது என்பது அநேகருக்கு தெரியவில்லை. ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம் அல்ல. ஏனென்றால் வேத வசனங்களை தேடி வாசியுங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது என்று சொன்னார். அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேடி வாசித்தால் அதற்கான பொருள் நமக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, பணம், புதிய வீடு, காரு, நிலம், வேலை, நல்ல சம்பாத்தியம், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அப்புறம் நல்ல தொழில், இதைத்தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். இது எதுவுமே எங்க அப்பாட்ட இல்லை. முதல்ல இதை நீங்க புரியணும். யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது வேதபாரகர் பரிசேயர் சொன்னார்கள், படிக்காத இவன் படிப்பறிவுள்ள நமக்கு எந்த மாதிரி வேதத்தை இவன் கற்றுக் கொடுக்கிறான், இவனுடைய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லையே, இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் என்று கேட்டார்கள். அப்ப அவர்கிட்ட நீ படிக்கிற படிப்பு இல்லை. சரி, அப்படி இருந்தா ஒருவேளை சட்ட இலாகா அவர்கிட்ட இருக்கா, இல்ல விஞ்ஞான அவர்கிட்ட விஞ்ஞான புத்தகங்கள் அவர் படிச்சு வச்சிருக்கிறாரா, இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர் படிச்சிருக்காரா, எதை உனக்கு கற்றுக் கொடுக்க போறார்? இந்த கேள்விக்கு பதில் உன்கிட்ட இல்லை. எது? படிப்பு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவன், பணம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய பணம் வேறு, அமெரிக்காவுடைய பணம் வேறு, இலங்கையினுடைய பணம் வேறு, சிங்கப்பூர் பணம் வேறு, மலேசியா பணம் வேறு, ஏன் கல்கட்டா பணம் வேறு. அவர் எந்த பணத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அப்ப வீடு கொடுத்தால் அது ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை. இங்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் ஆசீர்வாதம் என்று சொன்னால் இவை எல்லாம் ஒரு காரியத்திற்குள் நிற்கும், அது பணம். இந்த பணம் இருந்தால் கார் வரும். ஆனா கார் வேணும்னா பணம் வேணும், வீடு வேணும்னா பணம் வேணும், சொத்து வாங்கணும்னா பணம் வேணும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும் என்றால் பணம் வேணும். அல்லேலூயா. எது வேண்டும் என்றாலும் பணம் வேணும். அப்ப இந்த பணம் தான் ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, யாவுடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப ஐஸ்வர்யம் என்பது என்ன என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். நான் கொஞ்ச நாட்களாக சபையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிசினஸ் டைம்லயே நான் என்னுடைய விசிட்டிங் கார்டில் ஒரு வசனத்தை போட்டிருப்பேன். அது என்ன வசனம் அப்படின்னா, உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல அந்த வார்த்தை இருக்கும். உன் தேவனை யாவே நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹலோ, ஐஸ்வர்யத்தை கடவுள் தர மாட்டாராம், தேவன் கொடுக்க மாட்டார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பார், நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பாய். அப்ப ஆசீர்வாதம் எது? ஐஸ்வர்யமா பலனா? பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. இங்க சிந்தனைக்குள் நாம் கடந்து போகணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள். இப்போ ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம் அல்ல, இந்த இடத்தில் பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப 19வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய யாவை ஆ. நீ மறந்து ஆ. வேறே தேவர்களை பின்பற்றி வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று ஆ. இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஐயோ, இங்க தானே சிக்கல். இப்ப உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பேன்றாரு. ஆனா அந்நிய தெய்வத்தை வணங்குறவனுக்கு, அந்நிய தெய்வத்தை துதிக்கிறவனுக்கு, அந்நிய தெய்வத்தை ஸ்தோத்திரவனிக்கிறவனுக்கோ அவனுக்கு ஐஸ்வர்யம், அந்த பலன் கிடைக்காது. ஆனால் அவனுக்கு அழிவை கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை சரியா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உண்மை உள்ள மனுஷன் ஆ. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு ஆ. தீவிரிக்கிறவனோ ஆமென். ஆக்கினைக்கு தப்பான். ஐயோ, என்ன இது வசனம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல சொன்னார் ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம், இரண்டாவது சொன்னார் ஐஸ்வர்யம் என்பது பலன், பலன் கிடைத்தால் மட்டுமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். இப்ப மூணாவது சொல்றார் நீ ஐஸ்வர்யமானதற்கு தீவிரித்தால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்றாரு. அப்ப எது ஆசீர்வாதம்? ஒரு வசனத்துக்கு ஐஸ்வர்யத்திற்கு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யம் என்பது சம்பாதிக்கிறதுக்கான பலன். ஆனால் அந்த பலனை உடையவனாய் ஐஸ்வர்யத்தை தேடி நீ போனால் பலன் வித்தியாசமாக இருக்கும். இப்ப உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 18-19 வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்துக்குள் நாம் கடந்து போனால், உன் தேவனாகிய யாவை நினைப்பாயாக, ஆமென், அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி சரி, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய யாவை நீ மறந்து நல்லா கேட்டுடுங்க, உன் தேவனாகிய யாவை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனா நான் இன்னைக்கு இந்த உலகத்தை தீர விசாரித்து பார்த்தேன். விசாரித்த போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனை, இறைவனை, கடவுளை, கர்த்தரை வணங்குகிற ஒருவனும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, இன்க்ளூடிங் யூதர்கள். ஆனால் அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய, நீதானே ஆசீர்வாதம் சொல்ற, பணம் பொன் பொருள் அதானே ஆசீர்வாதம், இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது. அப்படியானால் இந்த வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, யூதர்களுக்கு இல்லை, ஆனால் இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கிறது, விக்கிரகத்தை வணங்குகிறவர்களுடைய கையில் இருக்கிறது. இயற்கையான நீ சொல்லக்கூடிய ஆசீர்வாதம், பணத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம், நிலத்துக்குள் இருக்கிற பெட்ரோல் யார் கையில் இருக்குது? நிலக்கரி யார் கையில் இருக்குது? கொஞ்சம் யோசிங்க. தங்கம் வெள்ளி யார் கையில் இருக்குது? வைரம் வைடூரியம் யாருடைய கையில் இருக்கிறது? புறையினத்தார் கையில் இருக்கிறது. அப்படியானால் அவன் உண்மையானவனா, நீ உண்மையானவனா? நீ விரும்புகிற ஆசீர்வாதம் அது இல்லை என்பதை புரிய வேண்டுமானால் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் எது என்கின்ற அறிவு உனக்கும் எனக்கும் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு நமக்கு இல்லை. அந்த அறிவு இல்லாததினால் இவ்வளவு தூரம் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை சரியாக கற்றுக்கொள்வதில்லை, வேத ஞானத்தை அறிந்து கொள்வதில்லை. ஆமென். நான் உங்களை சொல்வதற்கு முன்பாக
இன்றைக்கு ஜனங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் என்ற பெயரில் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை. ஒரு சகோதரர் சொல்லுகிறார், ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருவார் என் தேவன். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், புதிய வீடு தருவார். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், வங்கியிலே பணம் இல்லாதவனுக்கு வங்கியிலே பணம் கடந்து வந்து கொண்டிருக்கும், கர்த்தர் உனக்கு அப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாரை ஏமாத்துற? நீ பணம் சம்பாதிப்பதற்கு அநேகரை ஏமாற்றி ஆசீர்வாதம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி மக்களிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை சுரண்டி கொண்டிருக்கிறாய். இதல்ல ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் என்னன்னு இருக்குது? அந்த ஆசீர்வாதத்தை நாம எப்ப சுதந்திரித்துக் கொள்வதென்று இருக்குது? சும்மா கிடைக்காது. அப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன? அல்லேலூயா. நான் விரும்புகிற காரியம், யாக்கோபனுடைய புஸ்தகத்துல ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்களே. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போய், உங்களுடைய வஸ்திரம் பொட்டரித்து போதும். ஐஸ்வர்யத்திற்கும் வஸ்திரத்திற்கும் என்ன சம்பந்தம்? என்னமா பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? வேதம் வேற ஒன்ன சொல்ல, நாம இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் உங்களுடைய வஸ்திரத்திற்கும் சம்பந்தம். வஸ்திரம் என்றால் என்ன? இந்த சரீரம். இந்த சரீரம். அப்ப இந்த சரீரத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த சரீரத்திற்கு தொடர்பு இல்லாத ஒரு காரியத்தை நீங்க ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது ஆசீர்வாதமாக இருக்குமா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லையும் கரண்ட் இருக்குது. கரண்ட் இதை நான் எங்கள் வீட்டம்மாட்ட இன்னைக்கு காலையில் கேட்டேன், மக்களே கரண்டை பார்ப்பியா? எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, பார்ப்பனே. கரண்டை பார்ப்பியாம்மா? நான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? கரண்ட் பிடிச்சி ஒருத்தவன் கரிஞ்சு நிற்பான், அதுதான் கரண்ட்டுன்னு தெரியும். அந்த அம்மா விளையாட்டா சொன்னேன். நான் சொன்னேன், இதை போய் சபையில் சொல்ல போகிறேன் பாரு அப்படின்ட்டேன். ஏன்னா இது ஒரு உதாரணம், உண்மை. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு கரண்ட்னா என்னன்னு தெரியாது. யாராவது கரண்டை பார்த்துருக்கீங்களா? இல்லையே. ஆனால் கரண்டுடைய பவர் வெளிப்பாட்டை, வல்லமையினுடைய வெளிப்பாட்டை நாம் பார்ப்போம். இங்க பாருங்க, கரண்டினுடைய வெளிப்பாடு மின்விசிறி சுற்றி கொண்டிருக்கிறது, அது எனக்கு காற்று தருகிறது. காற்று தான் ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை. காற்று தான் அந்த கரண்டா என்று கேட்டால் இல்லை. புரியவில்லையா? இந்த மின்விசிறி கரண்டினால் தான் சுத்தி கொண்டிருக்கிறது. அது சுற்றும் போது எனக்கு காற்று வருகிறது. இந்த காற்று கரண்டா என்று கேட்டால் இல்லை. இதுபோல இந்த கரண்ட் நிமித்தமாக உங்களுடைய வீட்டிலே ஒரு காலத்தில் அம்மியில் அரைத்துக் கொண்டிருந்த அந்த பொருட்களை இன்றைக்கு மிக்ஸி என்று சொல்லக்கூடிய ஒன்றில் அரைத்து என்ன செய்யறீங்க? உபயோகப்படுத்துறீங்க. அதுக்காக கரண்ட் என்பது மிக்ஸியா? இல்லை. கிரைண்டர் யூஸ் பண்றோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். அன்னைக்கு கையால தேய்ச்சி துவைச்சு விட்டு இருந்த நாம இன்னைக்கு வாஷிங் மிஷின் கரண்ட்ல உபயோகப்படுத்துகிறோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரண்ட் என்பது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் கரண்டினால் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. அது மிக்சியாக, வாஷிங் மிஷினாக, ஃபேனாக அல்லது ஏதோ ஒரு பொருளாக இருக்கிறது. அதற்காக இது கரண்ட் இல்லை. ஆமென். அதுபோல காற்று, எனக்கு தெரிந்து காற்று அடிக்கும் போது, காற்று தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்கும் போது மரம் அசைந்து மரம் முறிந்து கீழே விழுகிறது. காற்றை பார்ப்பதில்லை. ஆனால் மரம் முறிந்ததே அது காற்றா என்று கேட்டால் இல்லை. காற்று அடிக்கிற போது இலைகள் உதிர்கிறது, பூக்கள் உதிர்கிறது. ஆனால் அது காற்று இல்லை, காற்றினுடைய கிரியை. அல்லேலூயா. இதுபோல ஆசீர்வாதம் என்பது பணம் இல்ல, பொன்னல்ல, பொருள் அல்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எதை கொடுக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் அறிய வேண்டும். அறிகிற அறிவு இன்றைக்கு வேதத்தை வைத்திருக்கிற திருட்டுத்தனமான, கள்ளத்தனமான ஊழியர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அப்பாவி ஜனங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து அதை ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ப வைக்கிறார்கள். இது ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு.
அப்படித்தானே? ஆனா என் வேதத்தில் அவருடைய பிள்ளைன்னு சொல்றோம் ஒருத்தரும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெறல. முக்கியமாய் ஆசீர்வாதத்தை காணும் கண்கள் வேண்டும், ஆசீர்வாதம் என்னவென்று அறியக்கூடிய புக்தி வேண்டும். இது எதுவும் இல்லை என்றால் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாது. முக்கியமாய் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போக வேண்டிய பகுதிக்குள் கடந்து போகிற போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து போவோம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆமென். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆமென். யா யோசேப்போடு இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆமென். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யா அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் யா வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக மாற்றினான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பார்வோன் யோசேப்பினுடைய கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கியது முதற்கொண்டு யா யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். என்ன வசனம் தெரியல, வேதம் என்ன சொல்ல தெரியுமா? யோசேப்பை ஆசீர்வதிக்கவில்லை. யோசேப்புக்காக இறங்கினவனுக்கு, யோசேப்புக்கு உதவி செஞ்சவனுக்கு அவன் யார் தெரியுமா? பார்வோன். பார்வோன் யார் தெரியுமா? எகிப்தியன். சரித்திரத்தை புரட்டிப்பார், அப்பதான் தெரியும் உனக்கு எகிப்தியன் யார், பார்வோன் யார் என்று. பார்வோன் என்றால் இறைவன். பார்வோன் என்றால் எகிப்தியரின் இறைவன். அவன் ஒரு மன்னன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எகிப்தியர்களுக்கு அவன் தான் இறைவன். அவன் சொல்றபடி தான் வணங்கணும். ஒரு நாள் இவன் தான் சொன்னான், என் சிலையை மட்டும் தான் கும்பிடணும், தேசத்தில் இருக்கிற எவன் சிலையும் எவனையும் கும்பிடக்கூடாது, மீறி கும்பிட்டால் அவனை உபத்திரப்படுத்தி கொல்லு என்று சொன்னான். ஏனென்றால் அவன் ஒரு இறைவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பார்வோன் அந்த தேசத்துக்கு இறைவன், அந்த தேசத்துக்கு ராஜா. இரண்டாவது எகிப்தியர் என்றால் யார்? உங்களுடைய பார்வோனுடைய அந்த எகிப்தியருடைய கடைசி மன்னன் பார்வோனி யார் தெரியுமா? நீங்கள்லாம் அழகு ராணி உலகத்திலே நம்பர் 1 அழகு ராணி அப்படின்னு சொல்லுவீங்களா? யாருக்கும் தெரியல போல இருக்கு. கிளியோபட்ரா அவதான் அந்த எகிப்தின் கடைசி ராணி. எல்லாரும் பார்வோன்னு சொல்லுவாங்க, இவர் பார்வோல். அந்த காலத்தில் இவளுடைய ஆட்சி காலத்தில் ராஜா கிடையாது, இவள் தான் ராஜா. இவளுடைய ஆட்சியோடு கூட எகிப்தியருடைய சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தான் மற்றுள்ளவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப எகிப்தியர் யார் அப்படின்னு சொன்னா, யாத்ராகமத்துடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனமும் எண்ணாகமத்துடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே யா. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க, ஒரு தேவன் அல்ல, எகிப்துல அநேக தேவர்கள், ஒரு கடவுள் அல்ல. உங்களுக்கு தெரியும், நம்ம தேசத்துல ஒரு சிலருக்கு ஒரு கடவுள் அல்ல, 33 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த எகிப்து தேசத்தில் பல கோடி தேவர்கள், பல கோடி இறைவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய ராஜா தான் ஒரு கடவுள். சரி, இரண்டாவது ஏசாயாவுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 1-3 வாசிங்க. இந்த எகிப்து எப்படிப்பட்டது? எகிப்தின் பாரம் இதோ யா வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். நல்லா கேட்டுடுங்க. இங்க ஒன்னு கடவுள்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. இரண்டாவது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, விக்கிரகங்களை தேடுகிறவர்கள், மந்திரவாதிகளை தேடுகிறார்கள், சன்னதம் பார்க்கிறவர்களை தேடுகிறார்கள், குறி சொல்லுகிறவர்களை தேடுகிறவர்கள். இப்படிப்பட்ட பழக்கம் எகிப்தியரிடத்தில் நிறைவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட
எகிப்தின் மன்னனை பார்வோன் என்கின்ற இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமான இன்னொரு தேவனை யோசேப்பு நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு புரியலையா? இவன் அவருடைய ஜனம் அல்ல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை இல்ல, அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளை இல்ல. ஆனால் பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஆசீர்வாதம் என்ன? பார்வோனை என்ன ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தார்? அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தேசத்திலும் விவசாயம் செய்கிறார்கள். விவசாயம் அவர்களுக்கு புசிப்பதற்கு தக்கதாக மாறிவிடுகிறது. ஆனால் பார்வோனிடத்தில் யோசேப்பு பணி செய்கிற போது வருகிற பஞ்சத்தை முதலிலே யோசேப்பு கணக்கு போடுகிறான். ஆசீர்வாதம்னா சும்மா எதையாவது ஒன்ன சொல்லிட்டு போறதில்ல. ஆசீர்வாதம்னா என்னன்னு முதல்ல தெரியணும். இப்ப யோசேப்பு வரக்கூடிய பஞ்சத்தை கணக்கு போட்டு எல்லா நாட்டிலும் ஒரு ஆசீர்வாதம், அதாவது ஒரு வருமானம் ஒன்று இருந்தால் ஒரு செலவீனம் என்று ஒன்று வந்து அவங்களுடைய கையில் இருக்கிற காசு குறைகிறது போல உற்பத்தி திறன் குறையும். உற்பத்தி திறன் குறையும் போது மக்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக யோசேப், வேதத்தை நன்றாக படித்தால் உங்களுக்கு தெரியும், யோசேப் வருகிற பஞ்சத்து நிமித்தம் ஆகாரத்தை சேமித்து வைக்கிறான். பார்வோன் சேமித்து வைக்கல. நான் வேதத்தை நன்றாக வாசித்து உங்கள் முன்னால வைக்கிறேன். பார்வோன் சேமிக்கல, பார்வோன் சொல்லல. ஆனால் யோசேப்பினுடைய கரத்தில் நாடு பார்வோனுடைய வீடும் இருக்கிறபடினால் யோசேப் தனி அதிகாரத்தினுடைய ஊடாய் நாட்டில் வந்த உற்பத்தி திறனை பாதுகாக்க ஆரம்பித்தான். பாதுகாத்தபடினால் வரக்கூடிய பஞ்சத்தில் அந்த நாடு சோதனைக்குள் கடந்து போக கூடாது என்பதற்காக பார்வோனுக்கு கொடுத்த அறிவின் நிமித்தமாக தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் யோசேப்பு நிமித்தம் பார்வோனை ஆசீர்வதித்தேன். பார்வோனுக்கு என்ன கொடுத்தாரு? பார்வோனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, புறஜாதிக்காரனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என் தேவன். யார் நிமித்தம்? உன் நிமித்தம். அப்ப நான் எனக்கு போடுற சாப்பாட்டுக்கு, எனக்கு போடுற கஞ்சிக்கு, எனக்கு போடுற காசுக்கு, எனக்கு போடுற எல்லாத்துக்கும் நான் அவனை ஆசீர்வதிக்கலாம்ல. பிரைஸ் யாசுவா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஒருவன் தருவான், ஆனால் அந்த தண்ணீருடைய பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். இது வேதம். நான் அந்த பலனை கொடுக்கலனா அவனுக்கு கிடைக்காது. பிரைஸ் யாசுவா. நிச்சயமாய் விற்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விற்கிறவன் அது யாரோ, எந்த மதத்தை சார்ந்தவனோ எந்த ஜாதியை சார்ந்தவனோ என்று பார்க்கவில்லை. எவன் ஒருவன் விற்கிறானோ அவன் யாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்படியானால் ஆசீர்வாதம் என்பது நீங்கள் நினைக்கிற சொத்தோ சுகமோ அல்ல. நீங்கள் நினைக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய பணமோ வீடோ காரோ அல்லது பங்களாவோ அல்லது நிலமோ அல்ல. அப்ப ஆசீர்வாதம் வேறு. இப்ப பார்வோனை ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதித்தாரா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, நிலத்தின் தானியத்தால் அவனுக்கு வந்த வருமானம் தான் அவனுக்கு ஆசீர்வாதம். இதன் நிமித்தம் என்ன நடந்தது? யோசேப்பினுடைய தகப்பனும் யோசேப்பினுடைய சகோதரர்களும் மறுபடி யோசேப்பை கண்டுமுட்டுவதற்காக, அதாவது மறுபடி அவனிடத்தில் வருவதற்காக நடந்த ஒரு சம்பவம். இதை நீங்கள் சரியா புரியணும். இதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். யாருக்கு? யோசேப்புக்கு ஆசீர்வாதம் சொன்னா நான் கையெடுத்து கும்பிட்டு ஓடி இருப்பேன். இது பார்வோனுக்கு ஆசீர்வாதம். தெய்வத்திற்கு, அதாவது இஸ்ரவேலின் தேவனை எதிர்த்து நின்ற இன்னொரு தேவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. யார் கொடுக்கிறார்? இஸ்ரவேலின் தேவன் கொடுக்கிறார். கொடுப்பது எதிராளியாகிய தேவன், வாங்குவது எதிராளியாகிய தேவன். ஆச்சரியமாக இல்லை? எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வேதம் தெரியாததனால் ஏதோ சொல்லுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் என்பது நீ நினைப்பது அல்ல, அது பொன் பொருள் அல்ல. அது ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார். நீ ஐஸ்வர்யம் நினைச்சா ஐஸ்வர்யம் பொட்டரிச்சு போயிருமா?
முடிஞ்சிச்சு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பெலனுக்கு வேணும், பெலன் பிறகு கடைசி போயிடுமே. பெலன் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஆமீன். அப்ப இது இல்லை, அப்ப வேற ஏதோ ஒன்று இருக்குது. அப்ப நம்ம வேதத்துக்குள்ள கடந்து போகணும். இப்ப பார்வோனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ரெண்டாவது, இந்த ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இவர் ஆசீர்வதிச்சாராம் தேவன். அது ஒரு வசனம் எல்லா வீட்லையும், எல்லா கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலையும் இருக்கும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இதை இவங்க எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆனா ஆபிரகாம் ஆசீர்வதித்ததாக நாம் வேதத்தில் எங்க தேடியும் கிடைக்கல. எந்த ஆசீர்வாதம்? இன்னைக்கு வேத பண்டிதர்கள் என்ற போர்வையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லை. ஆபிரகாம்கிட்ட இருந்ததுங்க. வேலைக்காரன் போய் சொல்றான். யார்கிட்ட? ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் எடுக்கும்படியாய் கடந்து போன இடத்தில் வேலைக்காரன் போய் சொல்லுவான், என்னுடைய எஜமான் எங்கள் தேசத்தில் அவர் செல்வ சீமான், அவனை போல் பணக்காரன் ஒருவரும் இல்லை, அவனை போல் ஐஸ்வர்யவான் ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் கொடுத்த ஆசீர்வாதம் தெரியுமா? விக்கிரகங்களை வித்து சிலை வழிபாடு செய்வதற்கு சிலையை வித்து அவங்க அப்பன் சம்பாதிச்ச பணத்தோட தான் அவங்க அப்பனும் இவனும் லோத்தும் இவன் பொண்டாட்டியுமா புறப்பட்டு வந்தாங்க. பைபிளில் போய் பாரு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நான் வார வழியில எல்லாம் யோசித்தேன், கடவுள் எங்கடா கொடுத்தாரு அப்படின்ட்டு. சரி, ஒருத்தன் கொடுத்தான் தெரியுமா? உங்களுக்கு தெரியல. கானானை விட்டு வெளியில வந்த நேரத்தில், வெளியில வந்த உடனே இவன் கண்ணு கொஞ்சம் பிரகாசம் ஆயிடுச்சு. பிரகாசம் ஆன உடனே யாரை பார்த்தான் தெரியுமா? தேசத்துல இருந்த யாரையும் பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்தான். பொண்டாட்டியை பார்த்த நேரம் பொண்டாட்டி அழகுள்ளவளாய் கண்டான். கண்டவன் சொன்னான், பொண்டாட்டி உன்னிடத்தில் எனக்கு ஒரு கிருபை வேண்டும், உன்னிடத்தில் எனக்கு ஒரு தயவு வேண்டும். ஏன்? நீ என்னை அண்ணன் என்று சொல்ல வேண்டும், நான் உன்னை தங்கச்சி என்று சொல்ல வேண்டும். ஐயா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என்ன அண்ணன் சொல்லு, நான் உன்னை தங்கச்சின்னு சொல்றேன். இது வரைக்கும் பொண்டாட்டி. இப்ப அண்ணன் தங்கச்சி உறவு எப்படி வந்தது தெரியுமா? அழகுல வந்துச்சு, கண்ணின் இச்சையில வந்துச்சு. என்ன சொல்றான்? நீ அழகாக இருக்கிறாய், ஆனபடியினால் இந்த தேசத்து ஜனம் அல்லது இந்த தேசத்து ராஜா உன்னை வஞ்சிப்பதற்காக, உன்னை எடுத்துக்கொள்வதற்காக என்னை கொன்று போடுவான். ஆனபடியினால் நான் புருஷன் என்று சொல்லாதே, என்னை உன்னுடைய சகோதரன் என்று சொல்ல என்று சொன்னான். அவளும் ஓகே. இப்ப போனபடி ஆபிரகாமுக்கு தோணினபடியே ராஜா என்ன செஞ்சான்? இவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான். இப்ப ராஜாவுக்கு பிரச்சனை. ராஜாவுக்கு ராத்திரி பிரச்சனை, உறக்கத்தில் பிரச்சனை வந்துச்சு. உடனே வந்து கூப்பிடுறாரு, ஆபிரகாம் இங்க வா, இது உன் பொண்டாட்டியா இல்ல தங்கச்சியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, உன் கடவுள் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அது பொண்டாட்டி தான். அப்புறம் ஏன்டா போய் சொன்ன? என்ன கொன்னு போட்டுட்டு என் பொண்டாட்டியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உயிர் மேல எவ்வளவு பயம் பார்த்தீங்களா? இப்ப ராஜா என்ன செய்யறான்னா, ஆபிரகாமுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். ஆசீர்வாதத்தை கொடுத்த நேரம் ஆபிரகாம் சொல்லுவான், ஆபிரகாம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் உறுதியானா, ஒன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடி உன்னிடத்திலிருந்து நான் வாங்க மாட்டேன். எப்படி? அப்ப அங்கேயும் ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா. இதோட விட்டாரா? இல்ல. வாசிங்க இப்போ ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் வாசி. யா ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப அதனுடைய ஊடாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது எங்க நடந்துன்னு கேட்டா, நானும் வேதத்தை ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஒரு இடமும் இல்லை. அப்ப கடவுளை போய் சொன்னாரா? இல்லையே. நான் வேதத்தை உண்மையா சொல்றேன். இந்த செய்திக்காக வேதத்தை மறுபடி வாசிக்க ஆரம்பித்தேன். எங்கேயுமே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தல. முதல்ல ஒண்ணு தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற போது ஆபிரகாம் யார் தெரியுமா? ஆபிரகாமே இல்ல. அவன் ஆபிரகாமே இல்ல, அபிராம்.
இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தது அபிராமுக்கு. கடவுள் வந்து அவன் பேரையே மாத்தி போட்டாரு. டேய், நான் சொன்ன ஆசீர்வாதம் உனக்கு இருக்கவே கூடாதுடா. இனிமேல் நீ அபிரகாம் இல்லாமல் ஆபிரகாம் என்று எனப்படுவாய். முடிஞ்சிச்சா? இப்ப கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆச்சு? அப்போ அபிராமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஏன்னா 17ஆம் அதிகாரத்தில் தான் அவனுடைய பேர் மாறுது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இனி உன் பேர் அப்ராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். புரியுதா? இப்ப அப்ப 12ஆம் அதிகாரத்தில் யார்கிட்ட பேசினாரு? அபிராமை ஆசீர்வதிப்பேன் என்றால் அபிராமுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இப்ப பேரே மாறி போச்சே. 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கவும் இல்லை, அவன்கிட்ட ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. ஆமீன். ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கணும், அபிராமுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அபிராமுக்கு இல்லை. அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று சொன்னார் ஆபிரகாம் என்ற நாமத்திற்கு. இப்ப அவன் சந்ததி கொடுக்க போறாரு. அவனுக்கு இல்லை. எந்த சந்ததிக்கு? இஸ்ரவேல் சந்ததிக்கா? அதுவும் இல்லை. அப்புறம் என்ன கிறிஸ்தவ சந்ததிக்கா? அங்கேயும் இல்லை. யாருக்கு கொடுக்கிறார்? வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எப்படி? யாருக்கு? இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயர். அவன் சந்ததிக்கு கொடுக்கிறார். எந்த சந்ததிக்கு? அவன் யாரை தொழுது கொண்டானோ, அவன் இயேசுவை தொழுது கொள்ளவில்லை, அவன் ஜீசஸை தொழுது கொள்ளவில்லை, ஈசோஸை தொழுது கொள்ளவில்லை, அவன் யாவை தொழுது கொண்டான், யாவாவை தொழுது கொண்டான். அந்த யாவாவை தொழுது கொள்ளுகிற கூட்டத்தை பரலோகத்தின் தேவன் இன்னும் பாதுகாக்கிறார். நான் வேதத்தில் புலின்னுவான், நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன், அதனால வேதத்தை நான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், பாஸ்டர்லாம் ஏன் கீழே வா, நான் உனக்கு பாடம் கற்று தரேன்னுவானுங்க. ஆனால் அவனுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. ஏனென்றால் கடவுள் யார், இறைவன் யார், தேவன் யார் என்று கேட்டால் யா வா. இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பு அவர் யாவாக இருந்தார். இந்த உலகம் உண்டு பண்ணப்பட்ட பின்பு அவர் யாவாக வருகிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனத்தை மீட்க, அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவர் யாவா. இப்ப அந்த யா மாறவே இல்லை. இயேசு நாமக்காரன் சொல்லுவான் நாங்கள் ஒன்லி ஜீசஸ். யெகோவா சாட்சிக்காரன் சொல்லுவான் நாங்கள் யெகோவா சாட்சி. ஏனென்றால் எத்தனை ஆத்துமாக்களை பாதாளத்தில் கிடத்தப்படுவதற்காக ஆட்டு மந்தையை போல வழிநடத்தி கொண்டு போகிறார்கள், சத்தியம் தெரியாததினால். யெகோவா என்ற தேவன் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. தமிழ்ல இருக்கலாம், இங்கிலீஷ்ல இருக்கலாம், எபிரேயத்தில் இல்லை. இயேசு என்ற இறைவன் தமிழ் வேதத்தில் இருக்குது, ஆனா ஆங்கில வேதத்தில் இல்லை. ஜீசஸ் என்ற இறைவன் ஆங்கில வேதத்தில் இருக்குது, ஆனா எபிரேய வேதத்திலேயோ கிரேக்க வேதத்திலேயோ தமிழ் வேதத்திலேயோ இல்லை. இல்லாத கடவுளை ஏன் ஆராதிக்கிறாய்? இல்லாத கடவுளை ஏன் ஆராதிக்க சொல்லுகிறாய்? அறிவு பெருத்து போனபடியினால். அப்ப இங்க பரலோகத்தின் தேவன் அபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய சந்ததி யாவை தொழுது கொள்ளுகிற, யாவாவை தொழுது கொள்ளுகிற, யாசுவாவை தொழுது கொள்ளுகிற அவருடைய ஜனத்திற்கு அவர் அந்த நல்ல பங்கை வைத்திருக்கிறார். என்ன பங்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவனுடைய பேரை மகிமைப்படுத்த ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் கிறுக்கி போடாமல் இருக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்கிறார். ஆனா அபிரகாமுக்கு இல்ல ஆசீர்வாதம். அபிரகாமுடைய பேரை தான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரே தவிர அவன் சந்ததியுடைய பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லல. அப்ப அந்த ஆசீர்வாதம் தொலைஞ்சு. இப்ப இரண்டாவது ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 18 to 21 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, நல்ல கேளுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த, உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம்
எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சரி, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். நல்ல கேளுங்க. இப்ப ஆபிரகாமை யாசுவா கடந்து வந்து ஆசீர்வதிக்கிறார். எப்படி வர்றார் யாசுவா? ஆமென். மெல்கிதேசேக் முறைமையின்படி வம்ச வரலாறு இல்லாமல் கடந்து வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதம் என்கிறது என்ன அப்படின்னா, திராட்சை ரசமும் அப்பத்தையும் கொடுக்கிறார். அந்த நாளில் பஸ்கா உண்டா? இல்லையே. அப்புறம் எப்படி கொடுத்தாரு? ஆனா ஒன்று, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமும் சரீரமும் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடி அவர் அடிக்கப்படுவார் என்கின்றது மெல்கிதேசேக்கு முறைமையின்படி யாசுவாவுக்கு தெரியும். இப்போ இதை அடையாளமாக தான் கொண்டு வந்து கொடுக்குறார். கானாவூர் கல்யாண வீட்டில் மரியாள் யாசுவாவிடத்தில் திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது, இந்த கல்யாண வீடு அவமானப்படாமல் இருக்க திராட்சை ரசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போது யாசுவா சொன்னார், ஸ்திரீயே, பெத்த தாய் உடனே பெந்தகோஸ்த பிரசங்கம் மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுவானுங்க. நானும் சேர்ந்து ஒரு காலத்தில் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அவர் அம்மா என்று அழைக்காமல் அம்மாவை அவமரியாதையாக ஸ்திரீயே என்று அழைத்தார். இல்லை, ஸ்திரீ என்றால் எபிரிய ஸ்திரீ, யூத மார்க்கத்தை அழைக்கிற அழைப்பு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு யாசோமேசியாவுடைய ரத்தம், யாவுடைய ரத்தம் தேவையில்லை. ஆனால் அந்த அம்மா ரத்தத்தை குறித்து யாசுவாட்ட பேசுகிற போது சொல்கிறாரு, அது இன்னும் நேரம் வரல, அதுக்கு ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் நான் அதை பண்ணுகிறேன் என்று சொல்லி முடிச்சிட்டார். அது ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். சரி, இருக்கட்டும். இப்போ அந்த அம்மாவுக்கு இன்னும் திருப்தி இல்லை. உடனே வேலைக்காரங்க பார்த்து சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்யுங்கள். இப்போ 12 ஜாடி என்ன, 12 ஜாடியில் ஊற்றப்பட்ட தண்ணீர் என்ன, ஊற்றப்பட்ட தண்ணீர் ஏன் திராட்சரசமாக மாறினது, அந்த திராட்சரசம் ஏன் முந்தின திராட்சை ரசத்தை விடவும் பிந்தின திராட்சை ரசம் பவர் உள்ளதாக, இனிப்புள்ளதாக, கிரியை உள்ளதாக காணப்பட்டது. ஏன்னா அவர் அடிக்கப்படும் போது அவருடைய ரத்தம் வல்லமையுள்ள ரத்தமாக இருக்கும். அதுதான் பிந்தின ரத்தம். ஏனால் உலக தோற்றத்திற்கு முன்பாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் இந்த அளவுக்கு கிரியை இல்லை, இந்த அளவுக்கு பவர் இல்லை. யோசிக்கணும் நீங்க. அப்ப அந்த எபிரேய மார்க்கத்தை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். அம்மாவே இல்லை. நான் அதை புரிந்து கொண்டேன், அம்மாவே இல்லை. ஆமென். ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மான்னு கூப்பிடுவார். எப்ப சாக போற நேரத்தில் கூட அம்மான்னு கூப்பிடுறாரு. அம்மா, நான் போயிடுறேன், எனக்கு வேண்டி இவனை பையனா ஏற்றுக்கிடும். பையனை அவனை பார்த்து, சீடனை பார்த்து சொல்லுவார், தம்பி, என் சீசனே, என்னை இதுவரைக்கும் குருவாக ஏற்றுக்கொண்டாய், இனி என் அம்மாவை உன் தாயாய் ஏற்றுக்கொள். பாசம் இல்லாமலா, கீழ்ப்படியாமலா? அவரே சொல்றார் தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படி என்று. இப்போ கீழ்ப்படியாமல் இருப்பாரா? இங்கே தான் நான் யோசித்த சம்பவம். அப்படியானால் அந்த ஸ்திரீயார், அந்த திராட்சை ரசம் என்ன, அந்த ரசத்தினுடைய மகிமை என்ன, முந்தின ரத்தம் என்ன, பிந்தின ரத்தம் என்ன என்று யோசிப்பதற்குள்ளாக கடந்து போனேன். அது காலம் வரும்போது உங்களிடத்தில் வருகிறேன். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நடந்ததா? இப்ப ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும் நீங்க சீக்கிரமா வாசித்தீங்கன்னா, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த நானே என்றார். அதற்கு அவன், யாவாகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். வெட்டின பறவைகளை என்ன செய்யறான்? வெட்டி நேர்பாதியா வெட்டி இப்படி வைக்கிறான். சரியா? ஒன்றுக்கொன்று எதிர்மறையா வைக்கிறான். ரைட்டா? பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளை அவன் துண்டிக்கல. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். பட்சியில என்ன இருக்குது?
அப்படின்னா குடல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். குடல்னா பறவைகளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப பச்சைகள் மேல் பறவை இறங்கிடுச்சு. சூரியன் அஸ்தமிக்கும் போது அபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அதான் நம்ம ஆளுங்க நல்லா தூங்குவீங்களா? கேளுங்க. ஜெபத்தில் தூங்குறவன் கேளு. உன் குடும்பத்தில் என்ன நடக்க போறன்றது இங்கே தான் வித்தியாசம். நமக்கு இது வரைக்கும் இன்னும் புரியல. நான் ஜெபத்தில் தூங்குறேன், எனக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே இல்லை. உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைக்கு, உனக்கு, உன் குடும்பத்தில் என்ன நடக்கும்ன்றதை முதல்ல நீ தெரியணும். ஈஸியாக தூங்கிட்டு இருக்கிறோம்ல. அபிரகாம் தூங்குனதற்கு பலன் என்ன தெரியுமா? திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும். 400 வருஷம் ஏங்க பலி செலுத்தினதுல காக்கா வந்து இறங்கி அல்லது பறவை வந்து இறங்கி குடலை கொத்தி சாப்பிட்டது போ. இது எதனால? அவனுக்கு நித்திரை மயக்கம் வந்ததுனால. நித்திரை மயக்கம் வந்ததுனால யாவுக்கு பலி செலுத்துகிற ஜெபத்தில் உனக்கு நித்திரை மயக்கம் வந்தால் உன் சந்ததி என்ன செய்யுன்றதை நீ யோசிக்கணும். முதல்ல அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். நல்லா கேட்டுக்கிடுங்க. சும்மா இல்ல, இவர்கள் சேவிக்கும் ஜனத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களோடு அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்துடன் உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமேருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். போது எனக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அப்பமும் ரசமும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தையா இன்றைக்கு சாபத்திற்குள்ளாக அனுப்புகிறார். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 400 வருஷம் சாபத்துக்கு அடிமை. என்ன ஆசீர்வாதம் இப்ப எங்க போகுது? நம்ம ஆசீர்வாதத்தை தேடுறோம்ல, ஆசீர்வாதத்தை தேடுறோம். நீ தேடுற ஆசீர்வாதம் சாபத்துக்குள்ள கொண்டு போகும். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம தேடி போகணுமே தவிர, இவன் சொல்றது யாரு? வேதபாரகனும் பரிசீயனும் கிறிஸ்தவத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறான்ல, இவன் சொல்ற வேதபாரகன் பரிசீயனும் சொல்ற கள்ள உபதேசத்தை கேட்டு நீ கள்ளத்தனம் ஆயிராத, இங்க ஏத்திராத, இங்க தயவு செய்து ஏத்தாத. அவன் சொல்றது, அவன் கொடுக்கறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல, அவன் உன்னிட்ட வாங்குறதுக்காக சொல்றான். நான் சொல்றது ஒன்னு அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு நீ பணம் கொடுக்கணும், எனக்கு நீ சொத்து கொடுக்கணும், எனக்கு நீ ஆஸ்தி கொடுக்கணும், அந்தஸ்து கொடுக்கிறதுக்காக நான் உன்கிட்ட பேசல. இது எல்லாம் இந்த மண்ணோட மண்ணா போகும். நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேனே, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணு போகுதுன்னா கேள்விக்கு பதில் உன்கிட்ட இருக்கா? அது போகக்கூடாதே. நீ போற நேரம் அது உன் கூட வரணுமே. ஒருவேளை நீ இந்த உலகத்தில் மரித்து போனால் மரித்தவனோடு கூட அந்த ஆசீர்வாதம் கடந்து வரணும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த பூமியில விட்டுட்டு போறதுக்கும் துரு பிடிக்கிறதுக்கும் செதல் பிடிக்கிறதுக்கும் மக்கி போறதுக்குமா கடவுள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு? அப்ப அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்ல, உலகத்தினுடைய ஆசீர்வாதம் உலகத்தோட போகும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் இருக்கிற சமூகம் வரைக்கும் வரணும். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் என்னவென்று அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இப்ப அபிரகாமை 2வது முறையாக சொன்ன ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு கிடைக்கல. இப்ப 3வது, ஏன்னா அபிரகாமுக்கு 3 தடவை சொன்னார். 3வது ஆசீர்வாதம் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. ஒரு ஆள், நீ உன் புத்திரன் என்றும் ஆமென் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும், இந்த சம்பவத்தை கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். ஆசீர்வாதம் கடற்கரை மணலை போலவும். 1வது வானத்து நட்சத்திரம், 2வது கடற்கரை மணல். மணலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மணல்ல தூள் இருக்குது, மணல் இருக்குது. மணல்ல தூளும் இருக்குது. இப்ப தூளத்தனையான ஆசீர்வாதம் எதுக்கு, மணலத்தனையான ஆசீர்வாதம் இருக்கு. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இப்ப 3 ஆசீர்வாதம் இங்க இருக்குதுங்க. 1 வானத்து நட்சத்திரம், 2 மணல், 3வது மணலில் இருக்கிற தூள். 3 வகையான ஆசீர்வாதத்தை மறைமுகமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இங்க அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் இப்படி ஆசீர்வதிச்சாரான்னு கேட்டா இல்லை.
ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருந்தா ஆபிரகாம் போய் கடவுளே கடவுளே என் வேலைக்காரனை எனக்கு வாரிசு உரிமை ஆக்குன்னு கேட்டிருப்பானா? கேட்க மாட்டான்ல. அவன் அப்படி கேட்டான். எலியேசர்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என் வேலைக்காரன், அந்த வேலைக்காரனை என்னுடைய சுதந்திரவாளியாக என்னுடைய பிள்ளையாக மாற்றி தாருன்னு கேட்டான். கடவுள் சொன்னார், முடியாது, படா, நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேனா? உன் பொண்டாட்டி உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி சொன்னாரா இல்லையா? இப்ப ஈசாக்கு மூலமாக என்ன கொடுத்துட்டார் அப்படின்னு வேதத்தை வாசித்து எனக்கு சொல்லித்தாங்க. சரி, நீங்க வேதத்தை வாசிக்கிறது நிறைய நேரம் ஆகும். நான் இப்போ ஒரு சம்பவத்துக்குள்ள போயிடுறேன். இப்ப வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் மணலுடைய தூளத்துறையான ஆசீர்வாதம் 3 பேருக்கு இருக்கணும். இப்ப மறைமுகமா தூளையும் சேர்த்து மணலோடு கூட வச்சுட்டாரு. ஏன்னா நட்சத்திரம் ஒண்ணுதான், அந்த ஒரே பார்ட்டு தான். நட்சத்திரம்னா நட்சத்திரம் தான். ஆனா மணல்னா மணலை அடிச்சு பார்த்தீங்கன்னா தூள் வரும். இப்போ அப்போ 3 ஆசீர்வாதம் இருக்கணும். இதுக்காகவே கடவுள் ஆபிரகாம் அனுமதித்தார் 3 பொண்டாட்டிக்கு. அல்லேலூயா. அனுமதிக்கப்பட்டதுங்க, பாவமா புண்ணியமானு வரல, அனுமதிக்கப்பட்ட காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுறீங்க. ஆமென். அனுமதிக்கப்பட்ட சம்பவம் 3 பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டி யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், சாராளா. 2வது பொண்டாட்டி யாரு? ஆகாரா. நீங்களே வச்சுக்கிடுங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த 2 பொண்டாட்டி தான் தெரியும். யாருக்கு? உங்களுக்கு தெரியும், நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா வெளியில இருக்கிற வேத பண்டிதர்களுக்கு 2 பொண்டாட்டியே தெரியும். ஆனா 3வது பொண்டாட்டி கேத்தூராள். ஏன்னா அது ஏன் தெரியாதுன்னா, முதல் பொண்டாட்டி செத்த பிறகுதான் 3வது பொண்டாட்டியை தேடுவார். அதனால யாருக்கும் அது பொண்டாட்டின்னு தெரியாது. ரைட், இருக்கட்டும். இப்ப 3 பொண்டாட்டி. யார் சொன்னார்? வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சத்துருக்களுடைய வாசலை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். இங்கதான் அறியணுங்க, சத்துரு யாருன்னு அறியணும். முதல்ல நமக்கு இது ஒண்ணுமே தெரியல. ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆசீர்வாதமே சத்துருவா மாறுமா? சாராள் மூலமாக பெற்ற குமாரன் ஒருவன் ஈசாக், ஆகார் மூலமாய் பெற்ற குமாரன் இஸ்மவேல் ஒரே குமாரன், கேத்தூரால் மூலமாக பெற்ற குமாரர்கள் எத்தனை உங்களுக்கு தெரியும்? பேரெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்ப 3 மனைவிக்கும் 3 பிரிவான சந்ததிகள் ஆபிரகாமுக்கு வந்துச்சு. இவங்களை ஆசீர்வதிச்சாரான்னு கேட்டா ஆசீர்வதிக்கல. எந்த ஆசீர்வாதம்? வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வாதம் வரல. வந்துச்சா? வரல. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபுடைய இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம் என்ன? கேத்தூராளுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்னன்னு வேதத்தை நல்லா திறந்து வாசிங்க. ஆனா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, சாராளுடைய மகன் மூலமாக, ஈசாக் மூலமாக யூத மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகாருடைய மகன் இஸ்மவேல் மூலமாக இஸ்லாம் மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. கேத்தூராளுடைய மகன் மூலம் பாகாய் மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இடையில ஒன்று சொல்லிடுறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம், பாகாய் மதம், இந்த மதங்களை ஒன்றாக இணைக்க இன்றைக்கு இருக்கிற போப்பினுடைய தலைமையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் என்கின்ற ரகசியத்தை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த செய்தியை இந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மதத்துக்கு பேரு நம்பிக்கையின் மதம். யார் ஆசைப்படுறது? ரோமன் கத்தோலிக்க மார்க்க ரோமாபுரியினுடைய மன்னன் போப் ஆசைப்படுகிறார். இந்த பைபிளை மாத்திரலாம். நான் இந்த பைபிளை மாத்துறேன், நீங்க அந்த குரானை மாத்திருங்க. நீங்க அங்க இருக்கிற தோராவை மாத்துங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு வேதத்தை உருவாக்கிடுவோம் அப்படின்னு ஆசைப்படுறார். ரைட், இருக்கு. அது பின்னாடி உள்ள சம்பவம் பின்னாடி பார்த்துக்கிறோம். ஏன்னா அது வந்தாதான் ஆட்சி முறை மாறும். சரியா? இருக்கட்டும். நம்மலாம் அதிகமாக நீங்கள் என்ன செய்யறதில்லை அப்படின்னா, உலக செய்தி நீங்கள் பார்க்கறது இல்லை. உலக செய்தி பார்த்தா தான் இந்த வேதத்தினுடைய அருமை உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இந்த வேதத்தில் சொல்லுது, ஆண் ஆணோடு இணையக்கூடாது, பெண் பெண்ணோடு இணையக்கூடாது என்று சொல்லி. ஆனா ரோமாபுரியை ஆண்ட போப்பாண்டவர் ஆண்டவர் ஓரின சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்ணவர். நான் நினைக்கிறேன் அவரும் அதே தொழில் தான் ஒன்று வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதுவரைக்கும் வந்த போப்புகள் அது செய்யல. இவர் வந்த உடனே சட்டம் பாஸ் பண்ணிட்டார். என்னன்ட்டு, ஓரின சேர்க்கைக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா அவரோட ட்ரம் பரவாயில்லை, அமெரிக்க ஜனாதிபதி பரவாயில்ல. வந்த உடனே ஒரு சட்டத்தை போட்டான். டேய், 3வது அந்த அவனை வெளியே தள்ள போல, அவன் இங்க அமெரிக்கால ஒரு இனமனே இருக்கக்கூடாது.
ஒண்ணுல ஆணாயிரு இல்லை பெண்ணாயிருப்பா. நான் அவனை பாராட்டுறேன். ஏன்னா வந்த உடனே சொன்னாப்புல, அமெரிக்காவனுடைய குடிகளுடைய கூடாரங்களுக்குள் எல்லா கூடாரத்திலும் பரிசுத்த வேதாகமும் இருக்கணும். இது சட்டம். எப்படி படியா வாசி, அங்க என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏன்னா நேத்து பத்திரிகை வாசித்தேன். சீனா சொல்றான், நான் என் தேவனை பெருமைப்படுகிறேன். ஏன்? ஒரு காலத்தில் வேத புத்தகம் எங்களுடைய நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு வேத புத்தகம் வந்ததனால் கடவுள் எங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். ஆச்சரியமா இருக்குது. என்னமோ நடக்குதுங்க நாட்டில், ஆனா உனக்கு தான் ஒன்றும் நடக்கல. என்ன மதியோ தெரியல. ஆனபடினால் சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். இப்ப இங்க சாராளுடைய பையன் யூத மதம், ஆகாருடைய பையன் இஸ்லாம் மதம், கேத்துராவுடைய பையன் பாகா மதம். 3 மதத்தை கொண்டு வந்துட்டான். ஆனா கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய். இப்ப யூதனுக்கு சத்துரு யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய 2வது பையன், மூத்த பையன். என்ன நடக்குது? நீ சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இங்க அடி வாங்கிச்சே. அந்த 2ம் பிள்ளைகளுக்கு கிடைச்சிச்சு, பேர பிள்ளைக்கு கிடைச்சிச்சு, கொள்ளு பேரனுக்கு கிடைச்சிச்சு. ரைட்? இது அதுவும் கிடைக்கலையே. இது இங்க யாருன்னா ஆபிரகாமுடைய சந்ததியே இங்க சத்துரு. நான் சொல்றது நல்லா புரியுங்க. யூதனுக்கு விரோதமாக இன்னைக்கு வரைக்கும் ஆகாருடைய பையன் மூலமாக உருவாக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இஸ்ரவேலர்களை கொன்று குவிக்க வேண்டும், அவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்ற கங்கணம் கட்டி அலைகிறார்கள். இப்ப அவனுக்கு விரோதமா இவன் எப்படியாவது அந்த சுண்ணத்துக்காரனை கொன்னே ஆகணும், அழிச்சே ஆகணும். ஒரு குண்டை போட்டான், ஸ்கூல்ல இருந்த பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. ஐயா உண்மைதானே ஐயா? போட்டான், போச்சு போச்சு. அவன் ஒரு 1200 பேர் அடிச்சான், இவன் 50,000 பேர் அடிச்சான். சத்துரு யாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய சந்ததி தான் மாறி மாறி இப்போ ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறது. லாஸ்ட்டில் வந்து அவளை கேத்துறாள். அவ பிள்ளை மட்டும் அமைதியாக இருக்கிறான். ஏன் அமைதி தெரியுமா? நான் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன். என் கடவுளுடைய பேர் யா. விக்கிரதை கும்பிடுறியா, விக்கிரதையும் கொண்டு வா. தூணை கும்பிடுறியா, தூணை கொண்டு வா. சிலுவையை கும்பிடுறியா, சிலுவையை கொண்டு வா. அவன் என்ன செய்யறானா, எல்லார்ட்டையும் சாதகமாக போகிறான். ஹலோ, யார் பிள்ளை? கேத்தூராள் பிள்ளை. ஆபிரகாம் சந்ததியில ஒருத்தன் சொல்றான், எதை வேண்டாலும் வணங்க இங்க உள்ளவா, ஆனா இங்க அமைதியா இருக்கணும். ஒருத்தன் சொல்றான், இல்ல நான் யாவை தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா யாவுக்கு ரூபம் இல்லை. என்ன சொல்றான்? ஒருத்தன் சொல்றான், நான் நிலாவை கும்பிடுவேன், நிலா தான் கடவுள், சூரியன் தான் கடவுள், என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி 3 பேர் சண்டை போடுறான். நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் எந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் கிடைச்சது? அப்ப நீ நினைக்கிற ஆஸ்தி அந்தஸ்து இல்ல. ஒன்ன மட்டும் புரிஞ்சுடுங்க, நீங்க இன்னும் அதைத்தான் ஆஸ்தி என்று நினைத்தால் உன்னை விடவும் உன் தேவனை விடவும் புறமதத்தான் புற தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருசு. அல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறிய? அப்ப இன்னையிலிருந்து இதை ஆசீர்வாதமா நினைக்காத. அப்ப வருது பின்னாடி, விழித்திரு. அல்லேலூயா. நீ விழித்திருந்தால் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப அது உனக்கு கிடைக்கும். அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியணும். முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு 1000 கோடியை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறார். ஆளுக்கு 1000 கோடி போடுறார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே நீ? சிரிக்கிறார், போட மாட்டேன். நான் போடுறான்னு உண்மை ஏத்துக்கீங்க. 15,000 போடணும், 15 லட்சம் போடணும்னு சொன்னாரா என்னமோ தெரியாது எனக்கு. ஆனா இப்ப 1000 கோடி போடுறாரு. ஓ அக்கௌண்ட்ல வந்துருச்சு பணம். இது மாதிரி சிரிப்பார். 1000 கோடி அக்கௌண்ட்ல வந்துருச்சு. எஸ் வந்துருச்சு. ஆனா இது உனக்கு தெரியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியா? வந்தது தெரியாது. பேங்க் மேனேஜர் கூப்பிடல, பேங்க்ல இருந்து சம்பவம் வரல, ஏன் மத்திய அரசாங்கம் உனக்கு ஒரு செய்தி கூட அனுப்பல. ஆனா உன் அக்கௌண்ட்ல 1000 கோடி ரூபாய் இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா பட்டவனா சொல்லு. இல்ல. அதை அறியாத போது நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்? அப்ப இதெல்லாம் ஆசீர்வாதம்.
புரியுதா நான் சொல்றது? அப்ப ஆசீர்வாதம் வேற என்று ஏதோ இருக்கிறது, அதை தேடி நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய பிரயாண தூரம் யாவால் வருகிற ஆசீர்வாதம் எனக்கென்ன? பணம், பொன், பொருள். ஏங்க பொண்ணெல்லாம் யார் கையில் இருக்கு தெரியுமா? உன் கையிலே இல்லை, எல்லாம் வேற கடவுளை கும்பிடுற அவன் கையில் இருக்குது. இங்கே இருந்துச்சுங்க, இங்கே இருந்தது அந்நிய கடவுள் கையில் தான் இருந்துச்சு. இப்போ இங்கே இருந்ததெல்லாம் அங்கே எங்கேயோ போயிடுச்சு. ஆமென். யோசிக்கிறீங்களா? அப்ப இது இல்லை என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த வேதாகமத்தின்படி, இந்த வேதாகம இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பொன்னல்ல, பொருள் அல்ல. அப்ப அது என்ன என்கின்ற அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற நாட்களில் ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஆசீர்வாதம் எதை உனக்கு கொண்டு வருகிறது, இதைத்தான் நீ கவனிக்கணும். ஆசீர்வாதம் உனக்கு எதை கொண்டு வருகிறது என்பது நமக்கு தேவை. யாவாகிய யாசுவா மேசியா பரிசுத்தாவியின் வல்லமையினால் உங்களை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.